ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி வந்து கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி இருந்துக்கிட்டு ஜானகிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா நான் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன்னு. சொல்ல பண்ணாக்கி உன் குடும்பம் வந்து ரெண்டாக பிரிஞ்சு போகிறத நான் என் கண்ணால் பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து கூடிய சீக்கிரத்திலே ரகுராமுக்கிட்டேருந்து ஒன்றையும் நான் பிரித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ ஜானகி வந்து புவனேஸ்வரிகிட்ட பேசுகிறதுக்காக வரும்போது, இங்கே பாரு இன்னுமெல்லாம் உன்னுடைய பாச்சாலாம் எதுவுமே பழிக்காது. இன்னுமுள்ள நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் உன் குடும்பத்தில் நடக்க போகுது பாரு. உன் குடும்பத்தை நான் ஒவ்வொருத்தரையும் வந்து நான் பிரித்து காட்டுறேன். கடைசியில் ரகுராமுக்கிட்ட இருந்து நான் ஒன்றையை பிரித்து நடு ரோட்டை நிப்பாட்டுதானா இல்லையான்னு பாரு. அப்போ தான் இந்த புவனேஸ்வரியோட ஆட்டமே வந்து உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு போகும்போது இதை தூரத்துலேருந்து மாயா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜானகி வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா அங்கே வந்து புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. அப்போ புவனேஸ்வரியோட அண்ணா பசுபதி வரும்போது, என்னம்மா காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தூங்கினா தானே எந்திக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் தூங்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னாச்சுமா உடம்பு ஏதாவது சரியில்லை அப்படிங்கும்போது, இல்லை இன்னைக்கு ரகுராம் குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினச்சே எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கும்போது, அதுக்கு ஏமா நீ தூங்காமல் இருந்த, நம்ம நினச்சதெல்லாம் தான் நடக்க போகுது, அதான் சொத்துக்கள் எல்லாம் பிரிக்க போகிறாங்களா, நம்ம நினச்சதானே நடக்க போகுது அப்படிங்கும்போது, அது எப்படி பிரிக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து என் கண்ணால் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, சொத்தை பிரிச்சுக்கிட்டு எல்லாரும் சண்டை போட்டுட்டு பிரிவாங்க பார்த்தியா, அதை ரகுராமும் ஜானகி அதை பார்த்துட்டு கண்கலங்கி அழுவாங்களா, அதை நான் வந்து நேரடியாக பார்த்து ரசிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது என்னால் முடியாமல் போச்சுதே. அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு வரணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் முடியாதம்மா. சரி நம்ம சார்பாக தான் மகாலிங்கம் போகிறாருல அப்படிங்கும்போது, ஆமாம் ஆனாலும் வந்து என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கடைசி நேரத்தில் கூட அவங்க வந்து ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கும்போது, அது எப்படிமா ஒன்று சேருவாங்க. பத்மாவும் பார்வதி எப்படா சொத்தை பிரிச்சுக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கிறதாம நடக்க போகுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் சாப்பிடு அப்படிங்கும்போது, இல்லை சொத்தெல்லாம் பிரித்து இந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் சாப்பிட்டுட்டு நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்தவங்க பார்த்தோம்னா ரகுராமோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ சிவராமன் வந்து பார்வதிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருடி நீ பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ பேசாமல் இருக்க மாட்டியா, ஒன்னால தான் இன்னைக்கு இந்த மாதிரி நிலம் அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பார்வதி திட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயாட்ட வந்து சீனு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து உண்டாக்கி இருக்கிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணினேன், அவங்க ரெண்டு பேரும் வந்து சொத்தை பிரித்து கட்டதுக்கு நான் என்ன சம்மந்தப்பட்ட அப்படின்னு மாயா சொல்லும் போது, ஆமாம் இப்படி ஒரு நிலைமை உருவாக்குனது நீ தானே, நீயும் கதிர சேர்ந்து தானே இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்தீங்க, அதனால தானே இந்த குடும்பம் பிரிய போகுது. இப்போ நீ எல்லாம் வர முன்னாடி நாங்கள் இந்த குடும்பத்தோடு எவ்வளோ சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்துட்டு இருந்தோம். ஆனால் நீ எப்படி இந்த கல்யாணத்தில் இந்த மாதிரிலாம் பிரச்சனையை ஏற்படுத்தினியோ அதுலேருந்து தான் குடும்பத்தில் சந்தோஷமே இல்லாமல் நடந்து போச்சுது அப்படிங்கும்போது, இது எல்லாத்துக்காரனும் நீ தான் அப்படின்னு சொல்லி சீனு வந்து ரொம்பவே மாயப்பட்டு திட்டிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து நேராக கோயிலுக்கு வந்து அவங்க சில விஷயத்தெல்லாம் பற்றி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க வந்து இன்னொருத்தங்களை சொல்கிறாங்க. அவங்கள தேடி மாயா கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா லாயர் வந்து ரகுராமோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்ததுமே ரகுராமும் வந்திருந்தாங்க. அப்போ சிவராமன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், நீங்கள் சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், இங்கே அதெல்லாம் பிரிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கும் போது, அப்போ பார்வதியும் பத்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, சொத்தை பிரித்து தான் திருணும் அப்படிங்கும்போது, அப்போ ரகுராமன் சொல்லியிருந்தாங்க, எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, அதனால என்னோட முடிவுன்னு தனியாக கிடையாது அப்படிங்கவும், அப்போ சிவம் வந்து ரகுராம்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறதுக்கு எல்லாம் சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டாம், நம்ம எப்பவும் போல ஒற்றுமையாக இருக்கலாமா அண்ணா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சிவா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம சொத்தை பிரிச்சிடலாம் அப்படின்னு ரகுராமன் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மகால் இங்கே வராங்க. அவரை பார்த்ததுமே சிவா கேட்குறாங்க, இப்போ நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, சொத்தெல்லாம் பிரிக்க போறீங்களா, அதுக்காக தான் வந்த அப்படிங்கும்போது, இது எங்கள் குடும்ப விஷயம், நீ இதுக்காக வந்த, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு அப்படிங்கும்போது, உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு சப்போர்ட்டாட்டு நான் தான் எங்கள் மாமா வர சொன்னேன் அப்படிங்கவும், ஆமாம் சொத்தை எல்லாம் சரிசமமாக பிரிக்கணும்ல, அதில் கூடுதல் குறவு எதுவும் வந்துடக்கூடாதுல, அதுக்காக தான் நான் பார்வதிக்கு சப்போர்ட்டாக வந்தேன். சொல்ல போனால் என் பொண்ணை வந்து இந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வந்திருக்கணும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, அதுதான் யாரும் என்னெல்லாமோ பண்ணி நடக்கூடாமல் பண்ணிட்டாங்களே. ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணு பார்வதி இங்கே தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல, அவள் சார்பாக தான் நாங்கள் வந்திருக்க சகலை அப்படின்னு மகாலிங்க சொல்லவும், நீங்கள் என்ன சார் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சொத்தெல்லாம் யாரா இருக்குன்னு படிக்க தொடங்குங்க அப்படிங்கும்போது உடனே சிவா வந்து மகாலிங்கத்தை வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, சொத்தையே பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா சொத்தெல்லாம் யாருக்குன்னு சொல்லி படிக்க சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் இருங்க சகலை அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராமும் சொல்கிறாங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அப்படிங்கும்போது, உடனே வந்து லாயர் சொல்கிறாங்க, ரகுராமோட சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க ஒய்ஃப் ஜானகிக்கு எழுத சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஜானகி கண்கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பத்மாவுக்கும் பார்வதிக்கும் வந்து என்னென்ன சொத்துக்கள்லாம்
படிக்கலாம்னு சொல்லி அவங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் மகாலிங்க சொல்கிறாங்க, சரி அதெல்லாம் சரிசமமாக பிரிச்சுட்டீங்க, ஆனால் அந்த வீட்டை வந்து நீங்கள் யாருக்கு எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ லாயர் சொல்கிறாங்க, பத்மாவுக்கு தான் நான் அந்த வீட்டை வந்து எழுதி வச்சிருக்கிறேன், ஏன்னா அவங்க தான் அந்த வீடு தனக்கு வேணும்னு சொன்னாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே பார்வதியும் மகாலிங்கமும் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே மகாலிங்கம் சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, இந்த வீடு வந்து ரகுராம் இருந்துட்டு இருக்காரு, அவருக்கு பிறகு சிவாவுக்கு தானே வரணும், அது எப்படி பத்மாவுக்கு வரணும், அதான் பத்மாவுக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டீங்களா, அதுக்கப்புறமா இந்த வீடு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது உடனே சிவா வந்து எல்லாத்திலையும் சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எங்கள் அண்ணன் வாழ்ந்த கோயில், இந்த வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் தான் இருக்கணும், இதில் வேற யாருக்குமே உரிமை கிடையாது அப்படிங்கும்போது அப்போ ரகுராமோட அம்மாவும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என் பையனை வந்து வீட்டை விட்டு எல்லாரும் போக சொல்றீங்களா, இந்த வீடை வந்து நீங்களாம் ஆளாளுக்கு எழுதிக்கிட்டீங்கன்னா என் பையன் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து அழுதுட்டு இருக்கவும் உடனே பத்மா பார்த்தோம்னா ரகுராம் கிட்ட இருந்து அழுதுட்டு இருக்காங்க. அண்ணா நீ எனக்கு தெய்வம் கணக்கானா, ஆனால் நீ வாழ்ந்த இந்த வீடு எனக்கு தானே வேணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் சொல்றாங்க, யாருக்கு என்ன வேணாலும் எழுதிக்கிடுங்க, நீங்க சொல்லப்படியே நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு ரகுராம் சொல்லிட்டு அமைதியா இருக்கும்போது ஆனாலும் இந்த சிவா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்கா நீ எல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்கிற, நம்ம அண்ணன் வாழ்ந்த வீடு, நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்த வீடு, இன்னைக்கு இப்படிலாம் பிரிச்சு சண்டை போடுறீங்களா அப்படிங்கும்போது பத்மா எனக்கு இந்த வீடு தான் வேணும்ன்றதாங்க. சரி நீயே இந்த வீடை எடுத்துக்கோ அப்படின்றதாங்க. இப்படி சிவா சொன்னதுமே பார்வதி மகாலிங்கமும் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த லாயர் சொல்கிறாங்க, சரி நான் எல்லாமே எழுதிட்டேன், நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு ரகுராம் கிட்ட கையெழுத்து போட சொல்லும்போது இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து ஒருத்தங்கிட்ட வந்து ஏதோ பேசுகிறாங்க, நீங்கள் தயவு செய்து என் கூட வாங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. ரகுராம் கையெழுத்து போடக்கூடிய கரெக்டான நேரத்தில் மாயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நீங்கள் யாருமே வந்து சொத்தை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து ஏதோ ஒரு ஃபைல் மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. மாயா அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.